ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு மெயின் ரோடு, பஸ், லாரி, வெஹிக்கிள்ஸ், உங்களுக்கு டூரிஸ்ட் எல்லாம் வரக்கூடிய மெயினான ரோடு. அந்த ரோட்டு மேலேயே நம்மளுடைய ப்ராஜெக்டோட என்ட்ரன்ஸ் இருக்குதுங்க பார்த்தீங்களா. ஆக்சுவலாக மேலே வரவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, நம்மளே ஒரு பிளாட் வாங்கிடலாமான்னு சொல்லி. லைஃப்ல இந்த காஸ்ட்டுக்கு ஒரு டிடிபி அப்ரூவல் அலாங் வித் பேங்க் லோனுக்கு எங்க போனாலும் ஒரு ப்ராஜெக்ட் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. நம்ம கோயம்புத்தூர் நியர்ல பாத்தீங்கன்னா வந்து நல்ல சில்லுன்னு இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வந்து லேண்ட் வந்து சேல் கொடுக்குறாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி ஃபார்ம் லேண்ட் கிடையாதுங்க, டிடிபி அப்ரூவலோட இருக்கக்கூடிய ஒரு லேண்டு தாங்க. ஸோ ரெரா அப்ரூவலும் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம கூட சார் இருக்காங்க. ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? சார் நம்ம ப்ரொமோட்டர் பேர் சொல்லிடுங்க சார். நேம் பார்த்தீங்கன்னா ராஜன், கம்பெனி நேம் பார்த்தீங்கன்னா கிரீன்ஸ் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ். நான் வந்து இந்த ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரியில் ஒரு 20 இயர்ஸாக இருக்கேன். 20 இயர்ஸாக வந்து கோயம்புத்தூர் சரௌண்டிங்கில் மேக்ஸிமம் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ லாஸ்ட் ஒரு 4 to 5 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபார்ம் லேண்ட் கான்செப்ட் டெவலப் பண்ணி சேல் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்ம வந்திருக்க ப்ராஜெக்ட் நேம் பார்த்தீங்கன்னா வராக நாடு. ஓகே, இது எப்படி நாங்கள் விஷுவலைஸ் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா வராக நாடுன்னு கேப்ஷன்ஸ் ப்ராஜெக்ட் நேம். இது வந்து எட்டர்னல் டிவைனிட்டின்னு ஒரு கான்செப்ட் பேஸ் பண்ணி பண்ணுறோம். இந்த ப்ராஜெக்ட் வந்து இன்னும் நாங்கள் பெரிய அளவுக்கு விஷுவலைஸ் பண்ணி காந்தாரா தீமில் இந்த ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஆக்சுவலாக மெயின் ரோடு மேலே இருக்குங்க. ஆமாம், இது என்னன்னா நீங்கள் கரெக்டாக அந்த லொக்கேஷன் சொல்லணும்னா ஆனைக்கட்டிலேருந்து ஷோலையூர் போகிற ரோட்டில் 6th கிலோமீட்டரில் இந்த ப்ராஜெக்ட் லொக்கேட் ஆயிருக்கு. ஜஸ்ட் ஒரு 5 minutes நாங்கள் ரீச் ஆகிட்டோம் ஆனைக்கட்டியில். ஆமாம், ஜஸ்ட் ஆன் தி மெயின் ரோடு. ரொம்ப சூப்பர் பிளேஸ். நீங்கள் ஹில் ஸ்டேஷனில் நீங்கள் ஊட்டியோ கோத்தகிரியோ இல்லை கொடைக்கானலோ என்ன ஃபீல் இருக்குமோ அதே ஹில் ஸ்டேஷன் ஃபீலு. இது ஹில் ஸ்டேஷன் வியூவு. நீங்கள் ஆல் 360 டிகிரிஸுமே இந்த மவுண்டன் வியூ நீங்கள் பார்க்கலாம். நல்ல சில்லுன்னே இருக்குங்க, சூப்பர் பிளேஸ். ஸோ நியர்பை பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நிறைய வீடுகளும் குடியும் இருக்காங்க. ஸோ அதனால் நம்ம ப்ராஜெக்ட் தான் இங்கே வந்து ஃபஸ்ட் லான்ச் பண்ண போகிறோன்ற மைண்ட் செட் எடுத்துக்க வேண்டாம். ஆக்சுவலாக வந்து இது ஊருக்குள்ளே தான் வந்து நம்ம சைட்டுமே வந்து இருக்குங்க, மெயின் ரோட்டு மேலே இருக்குது. ஸோ என்ட்ரன்ஸே பார்த்தீங்கன்னா 2 என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஒரு என்ட்ரன்ஸில் இருக்கோம், இன்னொரு என்ட்ரன்ஸே இருக்குது. ஸோ உள்ளே என்னென்ன டெவலப் பண்ணியிருக்காங்கன்றதை நம்ம உள்ளே போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ப்ராஜெக்டுடைய இன்னொரு என்ட்ரன்ஸில் வந்து இருக்கும். ஆக்சுவலாக நம்ம மெயின் ரோடும் சொல்கிறோம், நீங்கள் லைவாக பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு மெயின் ரோடு, பஸ், லாரி, வெஹிக்கிள்ஸு, உங்களுக்கு டூரிஸ்ட் எல்லாம் வரக்கூடிய மெயினான ரோடு. அந்த ரோட்டு மேலேயே நம்மளுடைய ப்ராஜெக்டோட என்ட்ரன்ஸ் இருக்குதுங்க பார்த்தீங்களா. ஸோ இது வந்து இன்னொரு என்ட்ரன்ஸு, சரிங்களா. பின்னாடியே வந்து நம்மளுடைய பேனர் வந்து பார்க்கலாம். சார் உள்ளே என்னென்ன அம்யூனிட்டிஸ் கொடுத்துட்டு இருக்கோம்? ஆக்சுவலி அதை நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம 2 என்ட்ரன்ஸ்னு சொன்னோம். ஆமாம், இது வந்து மெயின் என்ட்ரன்ஸ், ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ். அடுத்த என்ட்ரன்ஸ் அந்த பக்கம் உள்ள போகலாம். ஏன்னா ஒரு இன்வேக்குள்ளே போகிறதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்கோம், அப்படியே வெளியும் வந்துடலாம். ஓகே, இது எப்படி பிளான் பண்ணால் நம்ம உள்ளே என்ட்ரு ஆனோடனே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஆஃபீஸ் ஸ்பேஸ் பண்ணியிருக்கோம். அந்த ஆஃபீஸ் ஸ்பேஸ் போய் பார்க்கலாம். ஓகே ஓகே. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது ஆஃபீஸ்னு சொல்கிறீங்க, ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க சார். பார்க்குறதுக்கு வந்து அந்த ஒரு கோயில் மாதிரியே இருக்குது, சின்ன கோயில் மாதிரியே இருக்குது. இல்லை, ஆக்சுவலி நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு மீன் பண்ண மாதிரி இந்த வராக நாடு அப்படின்றது காந்தாரா தீம்டுன்னு சொன்னேன். நீங்கள் காந்தாரா என்னன்னு தெரியுது எனக்கு? காந்தாரன்னா அந்த கடவுள், அந்த படம் பார்த்தேன் நான் காந்தாரான்னு. சரி, அதாவது இன்னைக்கு எப்படின்னா இன்னைக்கு மக்களுக்கு ரீச் ஆகணும் அப்படின்னா காந்தாரா மூவி அப்படின்னு எல்லாத்துக்கும் ரீச் ஆகும். இந்த ஏரியா எப்படின்னா அந்த காந்தாரா மூவியில் வரக்கூடிய அந்த சூழ்நிலை அப்படியே இருக்கும். ஏன்னா ஹில் ஸ்டேஷனு ஓவரால் பார்த்தீங்கன்னா அந்த கான்செப்டுக்கு அப்படியே பிளெண்ட் பண்ணி இருக்கும். அப்போ நாங்கள் ஒவ்வொரு விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே காந்தாரா தீம் பேஸ் பண்ணி பண்ணுறோம். இப்போ உள்ளே வந்து ஒரு மாடல் வில்லா டெவலப் பண்ணுறோம். அதுவும் வந்து அந்த துளுநாடு ஸ்டைலில் பண்ணுறோம். இப்போ இந்த ஆஃபீஸ் நீங்கள் கேட்ட மாதிரி ஆக்சுவலி கோயில் மாதிரி தான் இருக்கும். ஆமாம், பார்க்குறதுக்கு அப்படி தான் இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அந்த ஆஃபீஸ் ஸ்பேஸ் இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கு. இந்த வீக் கம்ப்ளீட் ஆகிடும். உள்ளே வந்து ஒரு கஸ்டமர் ஆஃபீஸ்க்குள்ளே உட்காந்தாருன்னா அந்த டோட்டல் டிவைனோட ஃபீல் வந்து 100% கிடைக்கும். ஓகே ஓகே. அது மாதிரி தான் அந்த ஆஃபீஸ் ஸ்பேஸ் ரெடி பண்ணுறோம். சைட்டோட என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம உள்ளே வந்து இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான வந்து சிமெண்ட் ரோடு கொடுத்துருக்காங்க, காங்கிரீட் ரோடு கொடுத்துருக்காங்க. மலைப்பகுதி அப்படின்றனால தார் ரோடு போட்டால் கண்டிப்பாக அது வந்து சீக்கிரம் வீக் ஆயிரும். பட் வந்து இந்த சிமெண்ட் காங்கிரீட் ரோடு கொடுத்துருக்கிறதுனால ஸ்ட்ராங்காகவே இருக்கும். எப்படி நீங்கள் ஒரு தலைமுறைக்கு மேலே வந்து இதை வந்து யூஸ் பண்ணலாம். அதாவது நீங்கள் திக்னஸ் பார்க்கலாம். ஓவரால் ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 20 acres ப்ராஜெக்ட். ஓகே, இது வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் மீன் பண்ண மாதிரி இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறப்ப டிடிபி அப்ரூவல் வாங்கிட்டோம். ஓகே, டிடிபி as well as ரெரா அப்ரூவல் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம இந்த தார் ரோடே பார்த்தீங்கன்னா திக்னஸ் நீங்கள் காட்டலாம். ஓகே, ரொம்ப குவாலிட்டியாக போட்டிருக்கோம். ஸோ அப்படியே சைடில் வாங்கினேன். கிட்டத்தட்ட நான் கீழே இறங்கி நிற்கிறேன். என்னுடைய முட்டி அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஹைட்டு எடுத்திருக்காங்க. இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து கிரவுண்டில் இருந்து உங்களுக்கு ரோடு வந்து ஹைட் பண்ணியிருக்காங்க, திக்னஸாக போட்டிருக்காங்க. சரிங்களா, எவ்வளோ வந்து குவாலிட்டியாக வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இது வந்து ஸ்டார்டிங் தான். ப்ராஜெக்ட் வந்து இப்போ தான் வந்து ஒரு எப்படி சொல்லணும் ஒரு 30% கம்ப்ளீட் ஆகிருக்குன்னு வைங்களேன். இன்னும் ஏகப்பட்ட அம்யூனிட்டிஸ் பார்த்திங்கன்னா வந்து உள்ளே கொண்டு வர போகிறாங்க. கொண்டு வந்ததுக்கப்புறம் இதோட வியூவே வந்து டோட்டலாக மாறிடும்.
ஸோ இங்கே ரோட்டில் வர்றவங்களாம் நம்ம சைட்டை ஒரு 2 நிமிஷம் நின்று பார்த்துட்டு போவாங்க. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ப்ரீமியம் வந்து மாற்றிடுவாங்க. சைட்டில் பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே பேக் சைடு பார்த்துட்டு இருக்கீங்க. இங்கே எப்படிங்க சார் பிளாட்டெல்லாம் பிரிச்சிருக்கீங்க? ஸோ ஆக்சுவலி என்னென்னா இதில் வந்து ஹில் ஸ்டேஷனால் உங்களுக்கு அந்த ஃப்ளோ ஆஃப் வாட்டர் இருக்கும். அதுக்கு வந்து ப்ராப்பராக கெனால் பண்ணியிருக்கோம். அது நீங்கள் இதை காட்டலாம். அதே மாதிரி ஒரு சைட்டுக்கும் ஃப்ராக்மெண்ட் பண்ணி காட்டுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிவிட்மெண்ட் மால் கட்டிடுறோம். ரிவிட்மெண்ட் எப்படின்னா டோட்டலாக எல்லா சைட்டுக்கும் ரிவிட்மெண்ட் வந்துடும். இதுதான் சைட்டுன்னு சொல்லி ரொம்ப ப்ராப்பராக டெவலப் பண்ணி காமிக்கிறோம். சைட்டு பார்த்தீங்கன்னா டோட்டல் எத்தனை பிரிச்சிருக்கோம் சார்? சார் டோட்டலாக வந்து 20 ஏக்கர் ப்ராஜெக்ட்டு. 153 பிளாட் போட்டிருக்கோம். 153. ஓகே. அதாவது இது எப்படின்னாங்க சார், இது ரியலாக வந்து ஒரு கஸ்டமர், நீங்கள் அது நான் இன்னும் ஒவ்வொன்றும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதோட வேல்யூ தெரியும். ஒரு கஸ்டமர் வந்து வாங்கிட்டாருன்னா இது ஒரு பெரிய கான்செப்ட் விஷுவலைஸ் பண்ணி பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவருக்குன்னு ஒரு ஃபார்ம் லேண்ட் வேணுன்ற வாங்க போகிறாங்க. அப்புறம் இந்த ப்ராஜெக்ட் நான் கேப்ஷன்ஸ் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ரெசார்ட் ஸ்டைல்டு ஃபார்ம் லேண்டுன்னு சொல்கிறோம். அந்த ரெசார்ட் ஸ்டைல் ஃபார்ம் லேண்ட் என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா, கஸ்டமர்ஸ் வந்து அவங்களுக்குன்னு ஒரு பிளேஸ் வாங்கிட்டு அவங்க ஒரு வில்லா ஒரு ரெசார்ட் பிளான் பண்ணி கட்டிட்டாங்கன்னா கம்பெனி கூடயே வந்து ஹாஸ்பிட்டாலிட்டி டைப் பண்ணிக்கலாம். அது என்னன்னா ஒரு மேஜர் அட்வான்டேஜ் என்னன்னா ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். சப்போஸ் வாங்கியிருக்காரு, அவருக்குன்னு வந்து ஒரு பிளாட் இருக்குது, அவருக்குன்னு ஒரு ரெசார்ட் இருக்குன்னா, இந்த ஏரியா எப்படின்னா நீங்கள் பக்கத்தில் நிறைய ரெசார்ட்ஸ் ஆல்ரெடி இருக்குது. நீங்கள் வர வழியில் பார்த்துருப்பீங்க. ஆர்ஆர் ஜங்கிள் ரெசார்ட்டு, உங்களுக்கு எஸ்ஆர் இருக்குது, மை வில்லேஜ், இந்த மாதிரி டஸ்கர்ஸு, ஹேவான்னு சொல்லி நிறைய ரெசார்ட்ஸ் டெவலப் ஆகிடுச்சு. கஸ்டமர்ஸ் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக வர்றப்ப அவர் ஜஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வராக நாடு ப்ராஜெக்ட் வந்து 100% சூட்டபுளாக இருக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டாப் வியூக்கு வந்துருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி கொடுத்தாங்க, ரவுண்டாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பிளேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல இருந்து நம்ம 360 வியூ வந்து பார்க்க முடியுது. அதாவது வந்து ஒரு வியூ பாயிண்ட்டுன்னு சொல்லலாம் இந்த சைட்டுக்கு. சார் இந்த இடத்த பற்றி சொல்லுங்கள் சார். ஆக்சுவலி இப்போ நம்ம பண்ண 20 ஏக்கர்ஸ் சொன்னேன் இல்லைங்களா? ஆமாங்க சார். இது வந்து அந்த ஹில் வியூவில் இப்போ ஒரு பிளேஸ் பண்ணியிருக்கோம். இது எப்படின்னா டோட்டலாக ரவுண்டானா பண்ணியிருக்கோம். இந்த ரவுண்டானால நிறைய ஸ்கல்ப்சர்ஸ் வைக்கிறோம். அதாவது நான் எல்லாமே ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறேன்னா அந்த தீம்டுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? ஆமாங்க சார். இந்த வராகநாடு